நம்ம யாருக்கும் நல்லது பண்ணல, இறைவன் ஒரு காரணத்துக்கு அவங்க தேவைக்கு தகுந்த நல்லது பண்ணும்போது அந்த செய்தி நமக்கு வரப்படுது. எந்த செய்தி வந்தாலும் அதை முன்னாடி என்கிட்ட சொல்லணும் கேள்வி கேட்கக்கூடிய கோபத்துல. எப்ப எந்த செய்தி வந்தாலும் நல்ல செய்தி வந்தாலும் சொன்னா அது இறைவனுக்கு வந்திருக்கு. அவங்க நம்மகிட்ட சொல்லலாம் கூட இறைவன் திரும்பவும் அவங்க சம்மந்தப்பட்ட நம்மகிட்ட சொல்லலாம் கூட நமக்கு ஒரு செய்தி மற்ற மூலமா வருது. அப்படிங்கும்போது நல்ல விஷயம் இறைவன் ஒப்படைப்போம். அவங்கள நல்லபடியாக பாதுகாப்புல வாழ்க்கை அமையட்டும். ஒரு திருமண செய்தி, ஒரு பெண் செய்தி, அல்லது ஒரு பொருளடிப்பட்ட ஒரு நல்லது நடக்கிற ஒரு செய்தி வரும்போதெல்லாம் சம்மந்தப்பட்ட சொல்லலாம் கூட செய்தி வரும்போது நான் பரிபூர்ணத்தோடு மனதை உயரணும். ஏன் சொல்லலை, முதவே சொல்லலை, என்ன சொல்லாமல் செஞ்சுட்டாங்க, கேட்காம போயிட்டாங்க, இதெல்லாம் நம்முடைய குணக்கேடு. இன்னொன்று இதுதான் மாட்டோம். இறைவன் ஒரு அருளை நாடி இருக்கான் அப்படின்னு சொன்னா நானும் அவனும் சேர்ந்து அவன் நன்றியோடு இருக்கணும். அடுத்து நமக்கு வரப்போகுது இதோட மேலானது. ஏன் தடையா இருக்குன்னு சொன்னா இப்ப என் மனசு தாங்கல, கேட்கல, அதுல இன்னும் கோபத்தை மனசுல வச்சுட்டு இருக்கேன், மறைவா வச்சுட்டு இருக்கேன், சந்தர்ப்பத்தை குறை சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டாங்க, கேட்காம வாங்கிட்டாங்க. இப்படி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வட்டிருக்காங்க, விளையாட்டு இல்லாம இல்லை. இதெல்லாம் தான் நம்முடைய மேலான வாழ்க்கைக்கு, சிறப்பான வாழ்க்கைக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, குளிர்ச்சியான வாழ்க்கைக்கு, தொடர்ச்சியான மழைக்கு தடையா இருக்கிறதுல இந்த எண்ணங்கள் தான். இறைவன் ஒரு நன்மையை நாடி இருக்கான்னு சொன்னா அந்த நன்மை நமக்கு வரப்போகுது. ஒரு அத்தாட்சியா எடுத்துக்கணும் அந்த நிகழ்வுகளை. அவனோட இறைவன் திருமணம் காரணமா இரவு அழகான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கான், நமக்கு இதோட மேலே தருவான் அப்படின்னு அந்த நன்றியோட அவங்களுக்காகவும் நமக்காகவும் சமாந்து இருக்கணும். ஒரு கெட்ட நடக்கும்போது, ஒரு நாள் நடக்கும்போது, கெட்ட நடக்கும்போது நம்ம உடனே அவங்க மேல பெரும் குற்றவாளி ஆக்கிடக்கூடாது. அது சோதனை காலம். நம்ம சுத்தமானவங்க நம்ம குற்றவாளி ஆக்கிடக்கூடாது. நம்மளை பற்றி சோதனைகளை தூய்மைப்படுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு பிரார்த்தனையோடு இருக்க வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலை வந்துட வேண்டாம்.